வெல்கம் டு கம்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் பேன்கேக்ஸ், மினி பேன்கேக் பால்ஸ். ஒரு பேட்டர் வச்சு 2 ரெசிபி பண்ணுறதுக்குங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து சாக்லேட் பேன்கேக். அதே பேட்டரை வச்சு நம்ம 2வது மினி பேன்கேக் பால்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவு 1.5 கப்பை நல்லா ஜலிச்சுக்கோங்க. அது கூட கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடரையும் திரும்ப நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சு வச்சிருக்க 3 ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 லெமன் ஜூஸு, 1/4 கப்பு எண்ணெய், பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுக்கு வந்து 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் பால் தேவைப்பட்டுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் பேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுற இந்த பேட்டரில் வந்து 1 கப்பில் கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஏன்னா நம்ம செகண்ட் பண்ண போகிற டிஷ்க்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும். பேன் கேக் வந்து பேட்டர் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். பனியார மாவும் தோசை மாவு மாதிரி. தோசை மாவு வந்து பேன் கேக்குக்கு, பனியார மாவு மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி வந்து மினி பேன் கேக்ஸ்க்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிருக்கேன். சின்ன சின்ன பேன் கேக்ஸாக போட்டு 2 பக்கமும் குக் ஆகணுங்க. திரும்ப மேலே கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறமா திருப்பி போட்டு திரும்ப குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சாக்லேட் பேன் கேக் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ஸ்டஃப்டு மினி பேன்கேக் பால்ஸ். இது வந்து நம்ம பனியார கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு விடுங்க. 1/2 இதுக்கு கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு சின்ன சின்ன பீஸஸாக சாக்லேட்ஸை கட் பண்ணியோ இல்லை துருவியோ எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு திரும்ப மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க பேலன்ஸ் மாவு எல்லாத்தையும் ஊற்றி அந்த பனியாரத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு திரும்ப
ஒரு 1 or 2 minutes குக் ஆகுங்க. குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சாக்லேட் ஸ்டஃப் மினி பேன்கேக் பால்ஸ் ரெடிங்க. Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.